பெரிய எம்எஸ்டி ஃபேன். அவர் வந்து பேட்டிங் ப்ராக்டிஸ் செஷன் சேப்பாக்கில் வரப்போ ஒரு ஐ திங்க் 3 years முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்களே, அவர் ட்ரிம்லாம் பண்ணிட்டு க்ளீன் ஷேவ்ல வந்துட்டு அவர் பேட்லாம் முடிச்சுட்டு நடந்து வரப்போ ஒரு சவுண்டு வந்துச்சு. அதான் ஹையஸ்ட் ரெக்கார்டட் டெசிபல்லையே ஹை சவுண்டு. ஜிவிஎம் சார் எங்கே மீட் பண்ணக்கூடிய அந்த அவர் என்ன சொன்னார்? அது வந்து லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்டு சிங்கர்ஸ் நல்லா பாடினிங் எல்லாம் சொல்லிட்டு he specifically mentioned the 3-4 people in the back who kind of elevated the music ன்னு சொன்னப்போ எங்களுக்குலாம் அந்த ஷோட எண்டில் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அந்த சைடில் கர்நாடிக் ஃபுல் மிருதங்கம், தப்லா, வயலின் அவங்களாம் இருந்தாங்க. ஒரு ஜுகல்பந்தி மாதிரி பண்ணி நாங்கள் அப்படி பண்ணி நல்லா பண்ணி சேர்ந்து அப்புறம் வாசி ஒரு கர்நாடிக்ன்ற போகிறப்போ அந்த மாதிரி தான் வாசிக்கணும். நம்ம ஜாலியாக வீட்டில் வாசிக்கிற மாதிரி வாசிட்டு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்துடணும். ஸ்ட்ரீட்ஸுன்ற ஒரு சைடு வரப்போ யூ கேன் ஹேவ் ஃபன். நீங்கள் கர்நாடிக்லேருந்து அப்படியே மாற்றி குத்து பீட் போட்டால் கூட என்ஜாய் பண்ணுவாங்க. இசைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுன்ற பர்சனலாக எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவேன். பட் எங்கே நம்ம பர்சனலாக என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் இது பண்ணலாம். பட் வென் வி ஆர் இன் அ க்ரௌட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் இருக்கப்போ ஐ திங்க் எல்லாரோட எமோஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் ஐ ஃபீல். புது ராகம் படுப்பதாலே நானும் இறைவனே, புது ராகம் படுப்பதாலே நானும் இறைவனே. மடை திறந்து இளையராஜா சார் சாங், அவரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மடை திறந்து தாவும் நதியலை நான், மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது படித்தது. இவ்வளோ சூப்பராக பாடுறீங்க, நல்லா இருக்கு, சீரியஸாக நல்லா இருக்கு. அப்படியே பீட்டோட போய் டென்ஷன்லயே பாடுறேன். நீங்க இல்லை ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே மறந்துட்டு ராஜா சார் கண்ணு முன்னாடி நிறுத்திட்டு அப்படியே போங்க. காலம் கணிந்தது, கதவுகள் திறந்தது, நாணம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது, புது ராகம் படுப்பதாலே நானும் இறைவனே, புது ராகம் படுப்பதாலே நானும் இறைவனே. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. சூப்பராக பாடுறீங்க. ஆக்சுவலாக அடுத்தடுத்து உங்களை வந்து சிங்கராகவும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய. யாரோ திட்ட போகிறாங்க. இல்லை, அவ்வளோ நல்லா பாடுறீங்க. இப்போ நாங்களாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது டக்குன்னு இன்ஸ்டாகிராம் போயிட்டு பார்க்குறோம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? மியூசிக் தான் மெயினாக ஆக்சுவலி. ஸோ வென்எவர் அதான் ஒர்க் டென்ஷன் ஒரு ஏதாவது ஒரு இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா யூஸ்வலாக பாட்டு எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஸ்பீக்கர் அங்கே இருக்குது, ஸ்பீக்கரை போட்டுட்டு எனக்கு வந்து பப்ளிக்கில் இருக்கப்போ நான் பாட்டு காதில் போட்டுரும். வீட்டில் இருந்தால் ஸ்பீக்கர், அது அந்த ஒரு ரூமில் ஒரு எஃபெக்ட் வந்தால் பாட்டை போட்டுட்டு நான் பாட்டு ஒரு அந்த பீன் பேக்கில் உட்காந்துட்டு அப்படியே ஃபோன் எதப்பனா நோண்டுவேன். பட் மற்றபடி பாட்டு கேட்டால் ஜிம் அது ஒரு லெட் அவுட், ஜிம்லேயோ காதில் போட்டு நான் பாட்டு போயிட்டு அந்த மாதிரி இந்த ஒரு 3-4 திங்ஸ் இருக்குது. மெயினாக வந்து பாட்டு கேட்குறது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது பெரிய அவுட்லெட். அது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் இந்த தர்புக்கா சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டு பெட்டில் உட்காந்து, இல்லை ட்ரம்ஸ் ரொம்ப, அதாவது ஒரு சில நாள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அப்போல்லாம் இந்த கவர்லாம் எடுத்துகிட்டு ட்ரம்ஸ் உட்காந்து ஃபுல்லாக ஒரு 15 பாட்டு வாசிப்போம். ஒரு ஃபஸ்ட்டு கிடைச்ச அந்த ஒரு வாழ்த்து அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது எல்லாருமே ஆசைப்படுறது அதுதான். நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பணத்தை கொடுத்துட்டா கூட அது நமக்கு கீடாகாது. ஆனால் சூப்பர்ப்பா, சீரியஸாக எனக்கு வந்து நான் வந்து மெய் மறந்ததை கேட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த முதல் வாழ்த்து இருக்குல்ல, அது யார் மூலமாக வந்தது? அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஐ மீன் அப்பா அம்மா தான் மெயினாக என்கரேஜ்மெண்ட். சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாலும் ஓகே அலோவ் பண்ணுவாங்க. மியூசிக் என்னன்னாலும் பார்த்துக்கலாம், பிடிச்சிருக்கா, என்ஜாய் பண்ணுறா. ஸோ மெயின் வெளியிலேருந்து வந்த காம்ப்ளிமெண்ட்னா 9th ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு பேட்டில் ஆஃப் த பேண்ட்ஸுன்ட்டு ஸ்கூலில் இந்த கல்ச்சுரல் 9th. ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் பேண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த தடவை ஸோ எப்படின்னா எங்கள் ஸ்கூலில் வந்து 9th 10th சேர்த்து ஒரு காம்படிஷன், 11th 12th சேர்த்து ஒரு காம்படிஷன் மாதிரி. 9th 10th சேர்ந்து அந்த காம்படிஷனில் வந்துட்டு நாங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் பார்த்துட்டு அவங்களாம் போன வருஷம்லாம் வின் பண்ணவங்களாம் இருக்காங்க, நல்லா 3-4 பேண்ட்லாம் வராங்க, இப்படியே நம்மளுக்குலாம் சும்மா சரி 9th நம்ம போய் பண்ணுவோமே அப்படின்ட்டு
எனக்கு அப்போலாம் அது நம்ம பண்ணுவோம், நம்ம இதை வின் பண்ணுறோம் அப்படின்ட்டு போயிட்டு நாங்கள்லாம் பேண்டில் சேர்ந்துட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் கிட்டாரிஸ்ட்டு, கீபோர்டிஸ்ட்டு, நான் ட்ரம்மரு, அப்புறம் சிங்கர்ஸ் ஒரு 3-4 பீப்புள் சிங்கர்ஸ் மெயினாக வச்சுட்டு சரி நம்ம இந்த தடவை பண்ணுறோம், எதாவது வின் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு 6-7 பாட்டு எல்லாத்துலேயும் 1.5 minutes ஒரு மாஸ்க் ஆடிட்டு வரோன்ட்டு ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ் ஒரு 2-3 சாங்கு, தமிழ் 2 சாங்கு, அப்புறம் அந்த ஓப்பனிங் சாங் அந்த ஒரு காடுக்கு ஏற்ற ஒரு சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணிவிட்டு வந்துட்டு நாங்களாம் அசம்பிளியில் பின்னாடி வந்து உட்காந்துடணும். பேண்ட் வந்து நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம். சரி ரிசல்ட்ஸ் அவங்க வந்துட்டு ஓகே 3rd place சொன்னாங்க, 2nd place ஓகே சரி 2nd place நம்ம அப்போ அவ்வளோதான் நம்ம கிடையாது நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு விட்டேன். நாங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். சரி இனி அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஐ மீன் கிளாஸ்க்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்ப சரின்ட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு எங்கள் பேண்ட் பேர் சொல்லிட்டாங்க. அது ஜட்ஜு வேறு ஒருத்தருக்கும் முடிச்சுட்டு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க ஒரு பேண்டுக்கு என்னென்ன பண்ணலான்ட்டு. லாஸ்ட்டாக எங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பேண்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு த ட்ரம்மர் ஜெய்சரன் ரைட், த ட்ரம்மர் பிளேட் அமேசிங்லி வெல், ஹி கேரிட் த பேண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை மொத்த ஸ்கூலில் திரும்பி பார்த்து நான் இப்போ காலெல்லாம் இப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஒரே ஹாப்பி தான் அன்னைக்கு. ஒரு ஜாலியிலேயே இருந்தோம். அந்த ஒரு மேடை இருக்குல்ல, அந்த மேடை கொடுத்த உத்வேகம் வந்து நமக்கு அதுக்கு எப்பவுமே எத்தனையோ மேடைகள் பார்த்தாலும் அது நமக்கு மறக்காது. சென்னையில் திருவையாறு ஆமாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்புறம் ஜிவிஎம் சார் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆமாம் சென்னையில் திருவையாறு வந்து பிக் கோஇன்சிடென்ஸ் ஆக்சுவலி. என்னோட சீனியரோட ஃப்ரெண்டு, ஷீஸ் அ பரதநாட்டியம் டான்சர். ஓகே. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த தடவை சென்னையில் திருவையாறில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறோம், அவுட் ஆஃப் தி யூஸ்வலாக தே ஆர் ஓகே ஃபார் ஃபியூஷன் மியூசிக், இட்ஸ் நாட் ஜஸ்ட் கர்நாடிக், டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வி வில் மிக்ஸ் டிஃப்ரெண்ட் மியூசிக் டேஸ்ட் வித் பரதநாட்டியம் அப்படின்ற ஐடியா. கூப்பிட்டாங்க, வி வெண்ட், ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். ரொம்ப ஐடியா பிடிச்சிருச்சு. பேசிக்லி இந்த தர்புகா கஹோன்ட்டு இந்த இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது மேலே உட்காந்துட்டு ஒரு ட்ரம் மாதிரி சவுண்டு வரும். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வித் கீபோர்ட் வோக்கல்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் என் சீனியர் அவர் தான் கீபோர்டிஸ்ட்டு, அவர் 2 ஓன் சாங் பண்ணியிருந்தார் அந்த இதுக்கு மட்டும் ஒரு டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது வந்து போய் பண்ணி இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரு மிருதங்கம் பிளேயர், ப்ரொஃபஷனல் மிருதங்கம் பிளேயர் இருந்தார். எண்டில் எப்படி பண்ணோன்னா அந்த ஷோவோட எண்டில் நாங்கள் ப்ளே பண்ணுவோம், அந்த சைடில் கர்நாடிக் ஃபுல் மிருதங்கம் தப்லா வயலின் அவங்களா இருந்தாங்க. ஒரு ஜுகல்பந்தி மாதிரி பண்ணி நாங்கள் அப்படி பண்ணி நல்லா பண்ணி சேர்ந்து அப்புறம் வாசி அவரும் நானும் அந்த மிருதங்கம் பிளேயரும், அவர் பேர் MS சுக்கின்ட்டு ஒருத்தர். அவர் வந்து நான் ஏன் அவர் பேர் சொல்கிறேன்னு சொல்ல வரேன். ஆக்சுவலி நாங்கள் சேர்ந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப நல்லா போச்சு. அவர் ரொம்ப ஹாப்பி. ப்ரோ உங்கள் பிளேயிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லைக் யூஸ்வலாக ஒரு ஸ்கிரிப்டுன்ட்டு இல்லாமல் நீங்கள் ரொம்பவும் அதுக்குன்னு எல்லாத்தையும் ப்ளே பண்ணல, பட் என்ன தேவையோ ப்ளே பண்ணுறீங்க, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிரியேட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அவர் அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு அவர் வந்து கட்டாரில் ஒரு வேர்ல்டு லெவல் ரெக்கக்னைஸ் ஆகிற ஷோ இருக்குது, எனக்கு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணணுன்னாரு இந்த தர்புகாவில். ஏன்னா அது கட்டாரில் இல்லை, ஸோ அந்த சவுதி அரேபியன் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து அது ஒரு பெரிய பூஸ்ட் எனக்கு. அப்போது ஒரு மிருதங்கம் வித்வான் வந்து கூப்பிட்டு ரெக்கார்டிங் வந்து பண்ணுறீங்களான்னு கேட்டது வந்து பெரிய விஷயம். ஸோ ஒரு பக்கம் சென்னையில் திருவையாறு, அப்புறம் கத்தாரில் வந்து அந்த ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு போயிட்டு இருந்தப்போ சடனாக ஷீட்ஸில் இறங்கி மக்களா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உட்காந்துருக்கிற அரங்கம் ஒரு இடத்துல காமன் பீப்புள் எல்லாருமே நம்மள மாதிரியான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க, சின்ன சின்ன நம்மளோட மக்கள் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் அதை வாசிக்கும் போது அது கொடுத்த ஃபீல் எப்படி? அது டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அது வந்து எப்படின்னா அது வந்து மக்களோட இது வந்து வெரி ப்ரொஃபஷனல். இப்போ டீசெண்டாக நீட்டாக இதுதான் ப்ளே பண்ணுறோம், இதுதான் பண்ணுறோம். அங்கே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ஃபுல்லாக போயிட்டு கண்ட மீனுக்கு எல்லா சாங்ஸும் ப்ளே பண்ணுறது, அவங்களோட வைப் பண்ணுறது. சம்டைம்ஸ் ரிக்வெஸ்ட் வரும், கத்துவாங்க, ப்ரோ எங்களுக்கு இந்த சாங் வேணும்ட்டு, எதெல்லாம் ஃபிட் ஆகுது அதுக்கு எது மாதிரி நம்ம பேண்ட் மெம்பர்ஸ் கிட்ட மச்சான் பண்ணலாம், நம்ம வில் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல் சேர்ந்து அந்த சாங்கை ப்ளே பண்ணி. த ஃபன் பார்ட் அபவுட் இட் இஸ் தே கம் இன் டு டான்ஸ். அவங்களும் ஆட வந்துடுவாங்க. ஒரு ஷோவில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தர்புகா தான் வாசிட்டு இருந்தேன், வந்து ஆட ஆரம்பித்து ரொம்ப நல்லா போய் நானே ஸ்டேஜ் அந்த இடத்துலேருந்து ஏஞ்சி வந்து தர்புகா வந்து காலுக்கு நடுவில் வச்சுட்டு வாசிக்கலாம். ஸோ ஐ கேம் இன் டு தட் க்ரௌட், அவங்களோட சேர்ந்து ப்ளே பண்ணி அப்படி இல்லை டான்ஸ்லாம் இல்லை, நம்ம ப்ளே பண்ணுறத ப்ளே பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து
நின்று அவங்க பக்கத்துலேயே அந்த தர்புக்கா வச்சுட்டு அப்படியே வாசிக்கிறது. ஒரு பக்கம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலிசமாக இருக்கும். ஆமாம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கிளாப்ஸ் வரும். கண்டிப்பாக. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஆட்டம் பாட்டம் அப்படியே அண்ணா அதை பண்ணனா இதை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பூஸ்டப் பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பாக. இந்த ரெண்டுத்துக்குமான அந்த டிஃபரன்சியேஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். ஒரு இடத்துல நம்ம த வே வி கேரி ஆர் செல்ஸ் கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி இருக்கணும், இப்படி தான் வாசிக்கணும் ஒரு இது இருக்குது. ஏன்னா பார்க்குறாங்க, ஏன்னா அவங்களும் நம்ம கண்டபடி நம்ம பாட்டு ரொம்பவும் என்ஜாய் பண்ண முடியாது. ஐ மீன் நான் ஆனால் அப்படி கிடையாது, நான் ஜஸ்ட் என்ஜாய். பட் ஒரு சில சர்டன் திங்ஸ் ஃபாலோ பண்ணணும். பாட்டில் இப்படி தான் போகணும், இந்த பீட்ஸ்லாம் சும்மா கூட தெரியாமல் தொட்டக்கூடாது. ஏன்னா அப்புறம் ஒரு கர்நாட்டிக்குன்ற போகிறப்போ அந்த மாதிரி தான் வாசிக்கணும். நம்ம ஜாலியாக வீட்டில் வாசிக்கிற மாதிரி வாசிட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்துடணும். ஸ்ட்ரீட்ஸுன்ற ஒரு சைடு வரப்போ யூ கேன் ஹேவ் ஃபன். நீங்கள் கர்நாட்டிக்லேருந்து அப்படியே மாற்றி குத்து பீட் போட்டால் கூட என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபியூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வெரி டிராஸ்டிக் தான். என்ஜாய்மெண்ட் இஸ் த சேம். எனக்கு எங்கே இருந்தாலும் என்ஜாய்மெண்ட். பட் த வே யூ ப்ளே வந்து மாறும். அங்கே வந்து தேர் இஸ் அ ப்ரோட்டோகால், இங்கே வந்துட்டு யூ கேன் ஹேவ் ஃபன். ஸோ ஜிவிஎம் சார் எங்கே மீட் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? அது வந்து லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் ஆக்சுவலி we were releasing an album. அப்போது சத்யம் சினிமாஸில் we were releasing an album. அங்கே வந்து நான் தான் ட்ரம்மர், ஃபுல் ஷோக்கு ப்ளே பண்ணேன், ஒரிஜினல் சாங்ஸ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஜிஎம் சார் வந்திருந்தார், பிரதீப் குமார் சார் வந்திருந்தார், அப்புறம் ஃபியூ ப்ராமினன்ட் பீப்புள் வந்திருந்தாங்க, கேஎம் கன்சர்வேட்டரிலேருந்தும் வந்திருந்தாங்க, எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஹி வாஸ் ப்ரைஸிங் ஆல் தி மியூசிஷியன்ஸ். ஃபஸ்ட்டு சிங்கர்ஸ் நல்லா பாடினிங் எல்லாம் சொல்லிவிட்டு ஹீ ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் the 3-4 people in the back who kind of elevated the music ன்னு சொன்னப்போ எங்களுக்குலாம் we especially as a drummer நாங்கள் வந்து we sit at the back of the stage. The keyboardist, guitarist, singers ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க, we sit at the back. பட் எப்பவுமே அது ஒரு கெத்து தான். நாங்கள் ஒரு ராஜா மாதிரி இங்கே உட்காந்துட்டு we playன்றது ஒரு இது இருக்கும். பட் நாங்கள் கொஞ்சம் பேக் சைடில் தான் இருப்போம். பட் அவர் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணது இட் வாஸ் வெரி குட். அண்ட் அதுக்கப்புறம் மீட் பண்ணி எல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணார். இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இசை வந்து இவங்க இதை தான் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இசைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுன்ற பர்சனலாக எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவேன். பட் எங்கே நம்ம பர்சனலாக என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் இது பண்ணலாம். பட் வென் வி ஆர் இன் அ க்ரௌட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் இருக்கப்போ ஐ திங்க் எல்லாரோட எமோஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் வாட் ஐ ஃபீல். நம்ம இசை எவ்வளோ வேணால் ரசிக்கலாம், பட் அது நம்மளுக்கு ஒரு காதில் போட்டு நம்ம என்ன பாட்டு என்ன சுச்சுவேஷன் நம்மளோட பர்சனல் அது. பட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் என்ன மாதிரி இட் கேன் பி இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர் நம்ம பாட்டு கேட்குறதுல கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு எல்லாரும் சோகமாக இருக்க இடத்துல போய் நம்ம வைப் பண்ணிருக்க முடியாது. ஸோ ஐ ஃபீல் அது இண்டிவிஜுவாலிட்டி இட் இஸ் ஒருத்தரோட இது தான். லைக் நீங்கள் வந்து போய் யூ நீட் டு கிவ் ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். லைக் நான் பார்த்த மட்டும் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ஒன் ஹூ ஹேட்ஸ் மியூசிக். லைக் ஐ ஃபீல் ஐ திங்க் இது ஒரு கோட் கூட நினைக்கிறேன். யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனப்போவே இட் வாஸ் த சவுண்ட்ஸ் தட் இட் மேட். இசை தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் வந்து நம்ம மொழிலாம் வந்துச்சு அண்ட் ஆல் தட். பட் இசை தான் ஃபஸ்ட்டு. அண்ட் ஐ ஃபீல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதோட ரொம்ப ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்ததுனால எனக்கு வந்து ஐ ஃபீல் மியூசிக் ஹேஸ் நோ லிமிட்ஸ். எது கிடைச்சாலும் கையில் எது கிடைச்சாலும் அதை வந்து ட்ரம்ஸ் மாதிரி மாற்றிடுறீங்க. உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மியூசிக் வந்துடுது. கண்டிப்பாக. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய வேறு எதுலலாம் உங்களால் வந்து மியூசிக் கொண்டு வர முடியும்? எது வேணால் பண்ணலாம். இந்த இதில் கூட சவுண்ட் வரும். அந்த வடிவேல் ஜோக் மாதிரி தான் இசை, பல வடிவங்கள் அந்த மாதிரி தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ரிமோட் ஓகே வச்சுக்கோங்க. பர்க்யூஷன்ஸ் ஆர் இந்த ட்ரம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதுக்குன்ட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. ஒரு கிட்டார்னா ஒரு ஸ்ட்ரிங்ஸ் தேவை, ஒரு ஃப்ளூட்னா நம்ம அந்த ஹோல்ஸ் வச்சு அந்த கரெக்ட் சவுண்ட் வரதுக்கு ஏற்ற மாதிரி தேவை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ட்ரம்ஸுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு தர போகிறேன். சரி. வாட்டர் பாட்டில். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி இதில் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. ஆமாம், வாசிச்சிருக்கேன். என்ன பாட்டு? அண்டங்கக்க கொண்ட கறி. ஆமாம். சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு மியூசிக் நாங்கள் கண்டுபிடிச்சிடணும். கண்டிப்பாக. ஐ மீன் இது ஆக்சுவலி அதில் என்ன பண்ணியிருந்தேன்,
அப்போ தான் குடிச்சிட்டு வச்சேன், பாதி தண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது சவுண்டு வரும். இப்போ ஆக்சுவலி எம்டியாக இருக்குது, பட் பரவாயில்ல யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா ஐ ஜஸ்ட் ஹெல்ட் இட் அண்ட் அப்படியே அந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம். நம்ம என்ன கை அப்படியே விளையாடுது அந்த மாதிரி எது கிடைச்சாலும் அதில் கை எது கிடைச்சாலும் சரி. அதான் நான் சம்டைம்ஸ் அந்த நீங்கள் சொன்ன முன்னாடி கேட்ட மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணால் அப்பா அம்மாவோட ஃபேவரட் சாங் உங்களை அதிகமாக வந்து நீ இதை பண்ணுறா கண்ணா அப்படிங்கிற மாதிரினா எது? அப்படி ஆக்சுவலி அப்பா அம்மா வந்து ஒரு நான் போடுற வீடியோக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த வீடியோ நான் போட்டேன்னா சூப்பராக இருக்குன்ட்டு அந்த சாங். அவங்களுக்கு கூட ஒரு ஃபேவரட்னு ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும்ல, என் பையன் இதை பண்ணனா அது பர்ஃபெக்டாக இருக்கும், நான் அடிக்கடி இதை அவங்ககிட்ட கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து ஆசை 100 வகை வாசிக்கணுன்ட்டு. அதில் வந்து நீங்கள் ஆசை 100 வகை இன்ட்ரோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டட்டுடன் 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 டிட்டக்கு 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 டடடடட ஆசை அப்படியே தான் ஃபுல்லாக போவோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து டான் 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 இது மாதிரி தான் போவோம். மெயினாக வந்து இதில் ஏன் அப்பா கேட்பாருன்னா அதில் ஒரு இன்ட்ரோ ஒரு ட்ரம் ரோல்லாம் இருக்கும். அது வந்து அப்பாவுக்கு வந்து நான் ட்ரம்ஸில் வாசிச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ட்ரீம் இருக்கும்ல, நான் இதுதான் ஆக போகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க 6 மந்த்ஸுக்கு ஒரு 1 இயருக்கு அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களோட ட்ரீம் என்ன, உங்களோட கோல் என்ன? பெரிய எம்எஸ்டி ஃபேன். அவர் வந்து பேட்டிங் ப்ராக்டிஸ் செஷன் சேப்பாக்கில் வரப்போ ஒரு ஐ திங்க் 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்களே, அவர் ட்ரிம்லாம் பண்ணிட்டு க்ளீன் ஷேவில் வந்துட்டு அவர் பேட் பேட்லாம் முடிச்சுட்டு நடந்து வரப்போ ஒரு சவுண்டு வந்துச்சு. அதான் ஹையஸ்ட் ரெக்கார்டட் டெசிபல்லையே ஹை சவுண்டு. எனக்கு அது பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி அவ்வளோலாம் போவேனா, அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம எங்கேயா போகிறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு எல்லாரும் அந்த மாதிரி ஒரு பண்ணால் ஒரு நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை நடந்து போகிறப்போ ஃபார் சம்திங் தட் ஐ டிட், நல்லதோ மியூசிக்கோ வாட் எவர், அந்த மாதிரி ஒரு லைஃப் டைமில் ஒரு தடவை பண்ணிட்டா. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ஃபைனலாக வந்து ஒரு ஒரு ஜாலியாக இந்த செஷனை முடிச்சிருவோமா? கண்டிப்பாக. ஐ திங்க் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான மியூசிக் அரேபிக் டோன்ஸ் அதுலேயே நம்ம ப்ளே பண்ணுவோன்னு